நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒன்று இருக்கு. அது என்னன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? அன்புன்னு சொல்லுவோம். இன்னும் பணம் அல்லது பொருள் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் வாழ்க்கைக்கு முக்கியம்தான். வள்ளுவரும் அதான் சொல்றாரு. அன்பு இல்லைன்னா இந்த உடம்பு எப்படி பார்க்கணும், எப்படி இருக்கும் அப்படின்னா, எலும்பு மேல தோலை போத்தி வச்சா எதுவோ அதுதான் இந்த உடம்பு. அன்பு இல்லைன்னா அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றார். அவரே பொருள், இந்த வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான பொருள், அதை பத்தி சொல்லும்போது பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது ரெண்டும் கண்டிப்பா தேவை. அன்பும் தேவை, பொருள் அல்லது வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான பணம் ரெண்டுமே தேவைதான். இப்ப இந்த பொருள் தேவைக்காக நாம ஒரு உழைப்பு செய்யறோம், அதாவது வேலைக்கு போறோம் அல்லது சொந்த தொழில் செய்யறோம். எப்படி இருந்தாலும் அது வேலை தான். அப்ப அதுக்கு என்னென்ன வகையில் நம்ம உழைக்கிறோம்? இந்த உழைப்பு அப்படிங்கிறது உடல் உழைப்பா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அறிவு அல்லது மூளையை பயன்படுத்தி செய்யக்கூடிய உழைப்பாக இருக்கலாம். இந்த வகையில தான் நம்முடைய உழைப்பு அடங்கும். எப்படி இருந்தாலும் இந்த உழைப்புக்கு ஒரு சம்பளம், ஊதியம் நம்ம வாங்குறோம், எல்லாருமே வாங்குறோம். அப்படி இருந்தாலும் அது மட்டுமே போதுமா? அது மட்டும் இருந்தாலே தொடர்ந்து உற்சாகமா, அயற்சி இல்லாம ஒருவர் தன்னுடைய வேலையை செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. எல்லாருடைய மனசும் ஒரு விஷயத்துக்காக இயங்குது. அது என்னன்னா பாராட்டு. நாம செய்கிற வேலை அதுக்கான ஊதியம் கிடைச்சாலும் அது சிறப்பா செய்யும் போது நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, நம்ம யாராவது பாராட்டணும். இந்த வேலை நல்லா இருக்கு, இந்த படைப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அந்த மனசு அந்த பாராட்டுக்காக இயங்குது. எந்த ஒன்றை திறமையாக சிறப்பாக நம்ம செய்யறோமோ அதற்கான பாராட்டு மற்றவர்களிடமிருந்து வரும்போது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவா இருக்கு. அடுத்து அதே வேலையை இன்னொரு முறை செய்யும் போதோ இல்ல ஒரு புதிய படைப்பை அடுத்து நம்ம தொடங்கும் போதோ இந்த பாராட்டு தான் நமக்கு ஒரு உற்சாகமா இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உந்து சக்தியா இருக்கு. அப்ப ஏற்கனவே செஞ்ச அந்த வேலையை விட, அந்த படைப்பை விட அடுத்து நம்ம செய்கிற அந்த வேலை அல்லது படைப்பு மிகவும் சிறப்பா அமையுது. அதுக்கு பின்புறத்துல இருக்கிறது ஊக்கம் கொடுக்கிற சக்தியா இருக்கிறது அப்படின்னு பார்த்தா அது பாராட்டு. எடுத்துக்காட்டா நம்ம இப்போ ஒரு தொழிற்சாலை இருக்கு, அதுல ஒரு பொருள் உற்பத்தி செய்யறாங்க. அதுல கீழிருந்து பார்த்தோம்னாக்கா வேலை செய்யறவங்க அந்த தொழிற்சாலையில மெஷின்களோடு, எந்திரங்களோடு வேலை செய்கிறவர்கள் இருப்பாங்க. அதுக்கு மேல ஒரு கண்காணிப்பாளர், சூப்பர்வைசர் அப்படி இருப்பாரு. அதுக்கப்புறம் மேனேஜர், மேனேஜிங் டைரக்டர் அல்லது சிஇஓ அப்படி இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ மேலிருந்து கீழே அடுத்தடுத்து ஒரு வேலை சிறப்பா நடக்கும்போது ஒவ்வொருத்தருமே தனக்கு மேலே இருக்கிறவங்க முக்கியமா நம்முடைய திறமைய, வேலையை பார்த்து ஒரு நல்ல பாராட்டு வார்த்தைய சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி ஒவ்வொருவருமே பாராட்டப்படும் போது, அந்த பாராட்டு தகுதியானதா இருக்கும் போது அவருடைய உற்பத்தி, செயல்பாடு அப்படிங்கிறது இன்னும் மேம்படும், இன்னும் சிறப்பா அமையும். அந்த வகையில எந்த வேலை செஞ்சாலும் சரி, அது சின்ன வேலையா இருந்தாலும் சரி, பெரிய வேலையா இருந்தாலும் சரி, யாரு நல்லா பண்றாங்களோ அவங்கள பாராட்டணும். நம்ம பாராட்டினா நாம இன்னும் சிறப்பா வேலை செய்வோம். அதே மாதிரி நமக்கு
கீழே வேலை செய்யறவங்க இல்லை நம்மோட வேலை செய்யறவங்க அப்படி உண்மையிலேயே நல்லா செஞ்சிருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள நம்ம மனம் திறந்து பாராட்டணும். அந்த பாராட்டு இன்னும் சிறப்பா வேலை செய்ய எப்பவுமே ஒரு உந்து சக்தியா இருக்கும். ஆனா எல்லாருக்குமே இந்த பாராட்டுற மனசு வருமா அப்படின்னா வராது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வீட்டில் மனைவி நல்லபடியா ஒரு சமையலை செஞ்சிருக்கிறாங்க, சுவையான ஒரு உணவை செய்யறாங்க, சாப்பிட்றோம், நல்லா இருக்கு அப்படின்னு மனசுக்கு தோணுது. ஆனா மனம் திறந்து அதை பாராட்டுவோமா அப்படின்னாக்கா இது ஒரு பெரிய விஷயமா, அவங்க எப்பவும் செய்யறது தானே, இதை பாராட்டி தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிருவோம், சொல்றது கிடையாது. ஆனா அதுக்காக அவங்க மனசு அந்த பாராட்டுக்காக ஏங்கும், அந்த ஏக்கத்திலேயே இருக்கும். அதே மாதிரி ஒரு தொழிற்சாலையே இருந்தாலும் தனக்கு மேல இருக்கிற ஒரு மேனேஜர் தான் சிறப்பா செஞ்ச அந்த செயலுக்கு வேலைக்கு நல்ல ஒரு பாராட்டு செய்யும் போது என்ன ஆகுனா ரொம்ப சந்தோஷமா அவங்க செய்வாங்க. அதே போலதான் ஒரு படைப்பாளி, ஒரு ஓவியரா இருக்கலாம், ஒரு எழுத்தாளரா இருக்கலாம், ஒரு கவிஞரா இருக்கலாம், ஒரு பேச்சாளரா இருக்கலாம், ஒரு இசைக்கலைஞரா இருக்கலாம். இப்படி எந்த ஒரு படைப்பாளியுமே தன்னுடைய படைப்பு சிறப்பா அமையும் போது, நல்லா இருக்கும்போது, மற்றவங்க பாராட்டினாங்க, ரசிச்சு நல்ல 4 வார்த்தை நல்லதா சொல்றாங்க அப்படிங்கும் போது அவங்களுடைய செயல்பாடு, படைப்பு இன்னுமே சிறப்பா அமையும். அந்த வகையில பாராட்டுக்காக ஏங்காத எந்த மனிதரும் உலகத்தில் இல்லை. இந்த உலக வாழ்க்கையில எல்லாரும் செய்யக்கூடிய தம்முடைய பணிகளுக்காக பாராட்டையும் எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்றத நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். அதுதான் மனித மனத்தினுடைய எதிர்பார்ப்பு.